ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்மா சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது வந்து பெங்களூரோட ரொம்ப ஸ்பெஷலுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இதுக்கு செய்கிறதுக்கு நம்ம வந்து சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து நான் ஒரு 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சால்ட், இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இந்த சிக்கன் வந்து இதில் நல்லா மசாலாவில் ஊறும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். எனக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே நான் வந்து 3 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன், அதை சேர்த்தலாம். இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அது கூடவே புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சமாக வெந்தயக்கீரை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், பிரியாணிக்கு திக்ஸாக வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு 100 கிராம். இப்போ நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வந்து இதில் வந்து நான் வந்து 3 பட்டை, பிறகு 3 பிரியாணி இலை ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன், பட்டை 1 2, லவங்கம், அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, கல்பாசி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து சேர்த்துடலாம். இது கூடவே நான் வெட்டி வச்சுருக்கேன் 3 வெங்காயத்தை சேர்த்துறேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறோம். பாருங்க, தக்காளி வந்து நான் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். இது கூடவே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்தலாம். இப்போ இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி வேகும்.
மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு வேக விடலாம். பாருங்கள், நல்லா மசாலா இதுவாகிடுச்சு. இப்போ இதுக்கு கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புதினா, வெந்தயக்கீரை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், மசாலா நல்லா இதுவாகிடுச்சு. அதில் தண்ணி எல்லாமே விட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மசாலாவில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. கரெக்டாக இல்லைனாலும் இதில் வந்து பச்சை மிளகா விழுது மட்டும்தாங்க சேர்க்கணும். இல்லை மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்கறது இல்லை. மிளகாத்தூள் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணும்போது மசாலா ஊற வைக்கும்போது சேர்க்குறோம் இல்லைங்களா, அது மட்டும்தான். பாருங்கள், நல்லா கொதிச்சு இது வச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இதை பாருங்க, தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கன் தொன்னை பிரியாணி கர்நாடகா ஸ்பெஷல். கர்நாடகாவோட ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இது தாங்க. தொன்னை பிரியாணி, தயிர் பச்சடி ப்ளஸ் ஈரல் கல்லீரல் ஃப்ரை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.